ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உஹது போர் நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் 12 பேர்களுடன் ஓர் ஓரத்தில் நிற்க மக்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர்களுள் 12 பேர்களுள் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இணை வைப்பாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு, இம்மக்களை யார் எதிர்கொள்வார் என்று கேட்டார்கள். அதற்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே நான் என்று உரைத்தார். அதற்கு அவர்கள் நீர் எதிர்கொள்வீர் என்று கூறினார்கள். எனவே அவர் கொல்லப்படுகின்ற வரை போரிட்டார். பின்னரும் இணை வைப்பாளர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு இம்மக்களை யார் எதிர்கொள்வார் என்று கேட்டார்கள். அப்போது அதற்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே நான் என்று உரைத்தார். அதற்கு அவர்கள் நீர் எதிர்கொள்வீர் என்று கூறினார்கள். எனவே அவர் கொல்லப்படுகின்ற வரை போரிட்டார். பின்னர் அவ்வாறே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் புறப்பட்டு சென்று அவருக்கு முந்தையவர் கொல்லப்படுகின்ற வரை போரிட்டதை போல் போரிடுவார். இறுதியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மக்களை யார் எதிர்கொள்வார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். அந்த 11 பேரை போலவே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போரிட்டார்கள். அதில் அவர்களுடைய கை வெட்டப்பட்டு விரல்கள் சிதைக்கப்பட்டன. அப்போது அவர்கள் வலியின் வேதனையால் ஆ என்று அலறினார்கள். அச்சமயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் பிஸ்மில்லா என்று கூறியிருந்தால் மக்கள் பார்க்கும் நிலையிலேயே வானவர்கள் உம்மை உயர்த்தியிருப்பார்கள் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹ் வானவர்கள் மூலம் இணை வைப்பாளர்களை துரத்தி அடித்தான். சுனன் நசாய் 3098.